ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையும் முறையாக செய்து வருபவர் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய கடவுளான விஷ்ணு பகவான். அவருக்கு 1000 பெயர்கள் இருப்பதனாலே அவரை சகஸ்ரநாமதாரி என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த கடவுளை, சனாதன தர்மத்தின் விளக்காக திகழ்கின்ற அப்பெருமானை நாம் காலை வேளையிலே பூஜை அறையிலே அமர்ந்து பின்வருமாறு போற்றி துதித்தால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே இந்த வீடியோவை பார்த்து நன்றாக அறிந்து கொண்டு பகவானுடைய சில அருமை பெருமைகளை உங்களுடைய பூஜை அறையிலே அமர்ந்து பூஜை செய்யும் போது இதை மந்திரமாக கருதி ஓதினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இப்பொழுது அந்த மந்திர ஸ்லோகங்களை காண்போம். ஓம் முக்காலும் உலகும் காத்தருள்வாய் போற்றி. இங்கே முக்காலும் என்றால் 3 கால்கள் இல்லை. கால் என்றால், முக்கால் என்றால் 3 காலங்கள் என்று அர்த்தம். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்களிலேயும் ஒரு ஆத்மாவாகிய மனிதனை காத்து அருள் செய்யக்கூடியவர் பெருமான். ஆகையினாலே அப்படி இவரை இந்த முதல் வரியிலே போற்றுகின்றோம். ஓம் முக்காலும் உலகும் காத்தருள்வாய் போற்றி. முப்போதும் 7 பிறப்பும் துணையாவாய் போற்றி. இந்த உலகத்திலே இருக்கின்ற 7 வகையான உயிர்கள், அந்த 7 வகையான உயிர்கள் படைத்து அவற்றை காத்து அருளை செய்கின்றவர் பெருமானாகையினாலே இவ்வாறு அவரை போற்றுகின்றோம். முக்காலும் 7 பிறப்பும் துணையாவாய் போற்றி. முருகனை மருகனாய் கொண்டவரே போற்றி. முருகன் என்றால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை தன்னுடைய மருமகனாக கொண்டிருப்பவர். ஆகையினாலே இவ்வாறு கூறுகிறோம். முருகனை மருகனாய் கொண்டவரே போற்றி. முசுகுந்தன் முக்திக்கு வழிவகுத்தாய் போற்றி. முசுகுந்தன் என்பவன் ஓர் அரசன், குரங்கு முகம் கொண்டவன். அவனுக்கு அந்த மோட்சத்தை கொடுத்தவராகினாலே முசுகுந்தன் முக்திக்கு வழிவகுத்தாய் போற்றி. முரண் அசுரன் முப்புறத்தை தகர்த்தவரே போற்றி. முரண் என்ற அசுரன், அவன் 3 கோட்டைகளை கட்டிக்கொண்டு வாழ்ந்தவன். அந்த கோட்டைகளையும் அவனையும் அழித்தவராகினாலே இங்கே முரண் அசுரன் முப்புறத்தை தகர்த்தவரே போற்றி. முன்னை பழவினையின் வேறறுப்பாய் போற்றி. முன்னை பழவினை, நம்முடைய முற்பிறவியிலே செய்த அந்த பாப காரியங்கள், அந்த பாப காரியங்களுடைய அந்த விளைவை தடுத்து அதை போக்குகின்றவன், நீக்குகின்றவன். ஆகையினாலே இங்கே முன்னை பழவினையின் வேறொருப்பாய் போற்றி. 30 முக்கோடி தேவர் துயர்துடைப்பாய் போற்றி. மொத்தம் தேவலோகத்திலே வாழுகின்ற அந்த தேவர்களின் எண்ணிக்கை 30 முக்கோடி. அவருடைய துன்பத்தை போக்குகின்றவராகினாலேதான் ஆண்டாள் நாச்சியார் கூட 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே
துயிலடாய் என்று பாடுகின்றார். அது இங்கே குறிப்பிடப்படுகிறது. முன்னை பழவினையின் வேறறுப்பாய் போற்றி, 30 முக்கோடி தேவர் துயதுடைப்பாய் போற்றி, முனைவனே முதல்வனே போற்றி ஓம் போற்றி என்று இங்கே இந்த பகவானுடைய பெருமையை மு என்ற அந்த எழுத்தை முதலாக கொண்டு எப்படி போற்றி வணங்குகிறோம் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டது. அதே போல அடுத்ததாக மூ என்ற அந்த நெடிலை கொண்டு இந்த பகவானை போற்றி துதிக்கலாம். 3 லோகங்களுக்கும் மூலவனே போற்றி. 3 லோகங்கள் பொதுவாக 14 லோகங்கள் அல்லது 7 லோகங்கள் என்று சொன்னாலும், பொதுவாக நரகலோகம், பூலோகம், சொர்க்கலோகம் என்று 3ஆக நாம் 3 லோகங்கள் என்பதை குறிப்பது வழக்கம். அதற்கு ஏற்றவாறு 3 லோகங்களுக்கும் மூலவனே போற்றி, மூப்பு பிணி சாக்காட்டை நீக்குவாய் போற்றி. மூப்பு என்பது மனிதனுக்கு ஏற்படுகின்ற முதுமை, பிணி என்றால் நோய் நொடிகள், சாக்காடு என்றால் இறப்பு. இந்த 3ஐயும் தவிர்க்கக்கூடியவராகினாலே இங்கே மூப்பு பிணி சாக்காட்டை தவிர்ப்பவரே போற்றி. மூவுலகை ஈரடியால் அளந்தவரே போற்றி. மூவடி, அதாவது மகாபலி சக்கரவர்த்தியுடைய யாகத்திற்கு சென்று தன்னுடைய அடிகளாலே 3 அடி நிலம் வேண்டும் என்று யாசகம் கேட்டு இந்த 3 லோகங்களையுமே தன்னுடைய 2 அடிகளாலே அளந்து கொண்டவராகினாலே அது இங்கே குறிப்பிடப்படுகிறது. 3 மூவுலகை ஈரடியால் அளந்தவரே போற்றி. 3 சீர் நாச்சியார்க்கும் மணவாளா போற்றி. மணவாளன் என்றால் கணவன், நாச்சியார்கள் 3 பேர், அதாவது ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் என்ற 3 பேரும். இந்த 3 பேரோடும் பகவான் பரமபதத்திலே இருக்கின்றார். ஆகையினாலே 3 சீர் நாச்சியர்க்கும் மணவாளா போற்றி. மூவுலகின் உயிர்களிலே கலந்துரைவாய் போற்றி. இந்த 3 லோகங்களிலே இருக்கின்ற உயிர்களில் அந்தராத்மாவாக கலந்து இருப்பவர். ஆகையினாலே அவரை இந்த மூவுலகின் உயிர்களிலே கலந்துரைவாய் போற்றி. ஆகையினாலேதான் பகவான் கிருஷ்ணர் கூட அகம் பிரம்மம் அஸ்மி என்று சொல்லுகிறார். அகம் என்றால் நான், பிரம்மமாக, அஸ்மி என்றால் இருக்கிறேன். அதாவது உன்னுடைய உடலிலே நான் பிரம்மமாக, கடவுளாக, இறைவனாக இருக்கின்றேன் என்று சொல்லுவதை இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினாலே மூவுலகின் உயிர்களிலே கலந்துரைவாய் போற்றி. மூவாத தன்மையுடை மூலவனே போற்றி. பகவானுக்கு எப்பொழுதும் மூப்பு என்பது இல்லை. அவர்தான் எப்பொழுதும் நித்தியனாக, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற எப்பொழுதுமே அவர் இருக்கின்றார். ஆகையினாலே அதை இங்கே குறிப்பிடுகிறோம். மூவாத தன்மையுடை முழுமுதல்வா போற்றி. மூர்க்கரை வேறறுத்து அறம் காத்தாய் போற்றி. மூர்க்கர்கள் என்றால் இங்கே கொடியவர்கள். அந்த கொடியவர்களை அழிப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டு, அவதார நோக்கமாக கொண்டு பெருமான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். ஆகையினாலே மூர்க்கர் என்றால் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு எதிராக செயல்படுகின்றவர்களை அழிக்கக்கூடிய தன்மையுடையவர் என்பதை இங்கே நாம் விளக்கமாக கொள்ளலாம். ஆகையினாலே மூர்க்கரை வேறறுத்து அறம் காப்பாய் போற்றி. ஆக அறத்தை காப்பேன், நல்லவர்களை காப்பேன், தர்மிகளை காப்பேன், அதர்மிகளை அழிப்பேன்
என்று பகவான் கிருஷ்ணன் சொன்னதை இங்கே நாம் நினைவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே மூவுலகின் முடியரசே போற்றி ஓம் போற்றி. இந்த 3 லோகங்களுக்குமே மிக பெரும் அரசனாக, பேரரசனாக முடிசூட்டி கொண்டு எல்லா உயிர்களையும் காக்கக்கூடியவனே பெருமாளே, திருமாலே உன்னை வணங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாமாக்களை, இந்த மந்திரத்தை நல்ல பக்தி சிரத்தையுடன் போதிப்பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யாருடைய இடையூறும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல் பக்தி உணர்வோடு நீண்ட காலம் நீடித்து வாழலாம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை தங்களுக்கு பகவான் கொடுத்தருள வேண்டும் என்று அவருடைய திருவடிகளிலே நான் தஞ்சமடைந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நமோ நாராயணாய நமக.